فقد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير قال نبينا صلى الله عليه وسلم فقال يا محمد فصف لنا بيت المقدس قال دخلت ليلا وخرجت منه ليلا فأتاه جبريل بصورته في جنابه أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீது அவர்களுடைய நெஞ்சுகளை சலாமில் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத்தாபிஈன்கள் அவுலியாக்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருள் சாந்தி என்று நிலவட்டுமாக அன்பிற்குரிய பெருமக்களே அல்லாஹ் நல்லடியார்களே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நபியாக அனுப்பி பல அற்புதங்களையும் பல முஅஜிசாத்துகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வழங்கியிருந்தார். அந்த அடிப்படையில் சிறந்த முஅஜிசாவான அற்புதமாக 3 அற்புதங்களில் ஒரு அற்புதமாக மிஅராஜ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மிஅராஜ் என்ற அந்த பயணத்தை கொடுத்தது மிகப்பெரிய ஒரு பேர் அற்புதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த மிஅராஜுடைய பயணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை வழங்குகிறார் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அவர்கள் வஃபாத்தாகி விடுகின்றார்கள். அதற்கு பின்னால் பக்கபலமாக இருந்த அபூ தாலிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார்கள். அபூ தாலிப் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் வரை குஃபார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நெருங்க முடியவில்லை. எனவே அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்த அபூ தாலிப் அவர்களும் இறந்து விடுகிறார்கள், மௌத்தாகி விடுகிறார்கள். 2 பேர்களுடைய மௌத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகுந்த ஒரு துக்கத்தையும் ஒரு கவலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்துகின்றது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக தாயிஃபுக்கு செல்கின்றார்கள். அங்கே இஸ்லாத்தை எடுத்து வைக்கின்றார்கள். அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் கிடைத்தது. அந்த மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லாலும் கல்லாலும் அடித்தார்கள். இவ்வளவு சிரமத்திற்கு பின்னால், இவ்வளவு கஷ்டத்திற்கு பின்னால் நுபுவத்து கொடுக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மிஅராஜ் என்றதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறார். எனவே இந்த மிஅராஜின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் கிடைத்தது, மிகப்பெரிய ஒரு தெம்பு கிடைத்தது. இந்த இஸ்லாத்தை இன்னும் உற்சாகமாக நாம் எடுத்து இந்த சமூகத்தில் எடுத்து வைப்பதற்குண்டான ஒரு ஆர்வத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மிஅராஜின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜை சென்றார்கள். எனவே பல அற்புதங்களை எல்லாம் அங்கே கண்டு வந்தார்கள் என்பதெல்லாம் நாம் விளங்கி இருக்கின்றோம். இந்த மிஅராஜில் அவருக்கு
ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத் தருகிறது என்பதை நாம் எண்ணிக் கொள்ள வேண்டும். இந்த மிஅராஜின் பலவிதமான பாடங்களை நமக்கு கற்றுத் தருகிறது. பல பிரயோஜனங்களை, பல படிப்பினைகளை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தருகின்றார். அதிலே ஒன்று ஈமானுடைய பாடத்தை இந்த மிஅராஜ் நமக்கு கற்றுத் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். அதை சஹாபாக்கள் இன்றைய காலத்தில் கூட நாம் யோசிக்கலாம். இரவோடு இரவாக ஒரே இரவிலே ஒரு மனிதர் 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வை சந்தித்து விட்டு வந்து விட்டார், இரவோடு இரவாக வந்து விட்டார் என்று 1500 வருடத்திற்கு முன்பாக சொல்லுகின்ற பொழுது அதை பல பேர்கள் யோசிக்கத்தான் செய்வார்கள். இன்றைய காலத்தில் கூட பல ராக்கெட்டுகள் ஓடாத, சந்திரனுக்கு ராக்கெட் ஓடாது. எனவே அதையெல்லாம் யோசிக்கின்ற பொழுது வாய்ப்பு இருக்கிறது என்பதாக கூட நம்பலாம். ஆனால் அன்றைய காலத்தில் அந்த மாதிரியான சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லாத அந்த சமூகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக யாரிடத்தில் சொன்னார் தெரியுமா? அபூஜஹல் வீட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு எதிர்த்தாங்க தான் அபூஜஹலுடைய வீடு. அது அபூஜஹல் வெளியே வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்ன ஒரு மாதிரியா நிக்கிறீங்க? இல்ல, நேற்று இரவோடு இரவாக பைத்துல் முகத்தஸ் போய் பைத்துல் முகத்தஸிலிருந்து நாம் 7 வானங்களை கடந்து மேராஜை போயிட்டு வந்த அப்படின்ற செய்தியை சொல்றாரு. இப்ப பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வந்தன்ற செய்தியை சொன்ன உடனே அவனுக்கு நம்பிக்கை வரல. உடனே அந்த அபூஜஹல் சொல்லியிருக்காரு, நான் இங்க போய் எல்லாரையும் கூப்பிட்டு வருவான், அவங்க என்ன சொல்றீங்க அந்த செய்தி அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இந்த முகமது என்ன செய்யலாம், இன்னைக்கு எல்லாருக்கும் மத்தியில நம்ம என்ன செஞ்சலாம், கேவலப்படுத்திடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டார். அப்ப திட்டம் போட்டு எல்லா மக்களையும் அபூஜஹலையும் கூட்டிட்டு வந்து நிப்பாட்டலாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இரவோடு இரவாக நான் இந்த மக்கா மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து நான் பைத்துல் முகத்தஸிற்கு நான் சென்றேன், அங்கிருந்து நான் மேராஜ் சென்ற இந்த விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த பைத்துல் முகத்தஸ் வரை சென்றதிலேயே அந்த குஃபார்கள் என்ன செய்யறது. ஆனால் முஸ்லிம்களாக இருந்தவர்கள் கூட, ஈமானிலே கொஞ்சம் அரைக்குறையாக இருந்தவர்கள் கூட தலையில எல்லாரும் கை வைக்கிறார்கள். என்னாச்சு, இந்த முகமதுக்கு நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தது, இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சார். இன்றையெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு சில பேர்கள் ஆகிவிட்டார். அப்ப அந்த அபூஜஹல் என்ன செய்யறார் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை யாரும் நம்பவில்லை என்பதை விளங்கிக் கொண்டு, பார்த்தீர்களா இப்படியெல்லாம் முஹம்மது பேசுகிறார். அப்ப அந்த நேரத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேள்வி கேட்கிறார். இந்த பைத்துல் முகத்தஸுக்கு போனோம்னு சொல்றீங்களே, அந்த பைத்துல் முகத்தஸ்ல எத்தனை கதவு இருக்கு, எத்தனை ஜன்னல் இருக்கு, எங்கெங்கெல்லாம் என்னென்ன இடங்கள்ல என்னென்ன இருக்கு என்னெல்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்கிறாங்க. ஒரே ஒரு தடவை போய் வந்தா தெரிஞ்சுக்கணுமா, எல்லாம் நமக்கு அப்படியே மனப்படமா இருக்குமா தெரியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கண்கூடாக பார்த்து கொண்டே சொல்கிறார்கள். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே பைத்துல் முகத்தஸ் அப்படியே உயர்த்தி கண் முன்னால் அல்லாஹ் காட்டுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸ் கண்கூடா பார்த்துட்டு சொல்றாங்க, இந்த இடத்துல இது இருக்கிறது அது இருக்கு என்று ஒவ்வொன்றாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டும் கூட அவர்கள் எல்லாம் என்ன செய்வது, ஈமான் கொள்ள போயிட்டார். கடைசியாக போறோம் அபூஜஹல் பெரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஊர்ல இல்ல வெளியூர்ல வந்த உடனே போய் சொல்றான், இந்த மாதிரி உங்க நண்பர் என்ன சொல்றாரு தெரியுமா, உங்களுடைய நண்பர் முஹம்மத் நேற்று இரவோடு இரவாக பைத்துல் முகத்தஸ்க்கு போயிட்டு வந்துட்டார், அதுக்கு மேல 7 வானத்துல தாண்டி போயிட்டு வந்துட்டார், நீ நம்புறியாது? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது யார்? ரசூலுல்லாஹ். ஆம், முஹம்மது சொன்னாங்க, கண்டிப்பாக நான் நம்புகிறேன், எந்த சந்தேகம் இல்லை என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அப்போ இந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அந்த நம்பிக்கை, அந்த ஈமானுடைய ஒரு சோதனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். அதனை உறுதியானவர்களாக முஃமின்கள் இருந்தார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இன்னைக்கு நம்மள பல பேர்கள் இதெல்லாம் நடந்திருக்குமா என்று யோசிப்பது இல்லை. 7 வானத்தை கடந்துனா போது அல்லாஹ்வை பார்க்கல சில பேர் சொல்றது உண்டு. 7 வானம் கடந்து போனாங்க அல்லாஹ்வை பார்க்கல என்று சொல்றவங்க இப்படி பல பேர்கள் சொல்வது உண்டு. நமக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
விஷயத்தை தான் சொல்றாரு. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இரவோடு இரவாக ஒரே நைட்ல பைத்துல் முகத்தஸ் போயிட்டு வந்துட்டாரு. நீங்க நம்புறீங்களா? அப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயம்லாம் எப்படி இருக்கு, எந்த மாதிரி பொய்யான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த இருக்கல அந்த மன்னர் சொன்னார், அப்படியா நடந்ததா, என்னைக்கு நடந்தது, என்ன விசாரிக்கிறது? அப்ப கேட்டுட்டு கடைசியில அவர் சொல்றாரு, ஆமா நான் நம்புறேன், உண்மையில ஒரு முகமது நபி தான் என்பதை நான் ஏற்றுக்கொள்றேன். எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, இருக்கல அந்த மன்னர் அந்த பைத்துல் முகத்தஸை அன்று இரவு அந்த பணியாளர் அந்த கதவை சாத்துவதற்கு எவ்வளவு முயற்சி செய்தார். சாத்தவே முடியல, அவர்களால கடுமையான முயற்சி செய்ததாக ஒண்ணு முடியல. கடைசியில் ஒரு வழி இல்லாம பைத்துல் முகத்தஸுடைய அந்த கதவை அன்றே திறந்து வைத்து விட்டு வந்து விட்டார். அன்றைய இரவு மறுநாள் அந்த கதவை சாத்திக்கலாம் என்று சாத்துகின்றார். ஈஸியாக சாதாரணமாக அந்த கதவை சாத்திக் கொள்கிறது. இதற்கு அந்த அரசரிடத்தில் அப்படின்னு சொன்னா, அரசர் ஏன் அன்றைய இரவு கதவு சாத்தாமல் இருந்தது, எதனால் என்று அவருக்கு புரியாமல் இருந்தது. இந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது விளங்கிக் கொண்டார், முஹம்மது என்ற நபி வருவதற்காக வேண்டித்தான் அன்றைய இரவு பைத்துல் முகத்தஸுடைய கதவை அல்லாஹ் திறந்து வைத்திருந்தார். எனவே அதற்கு பல காரணங்களை நான் ஆராய்ந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் விளங்கிக் கொண்டேன், அவர் உண்மையிலே அவர் நபிதான் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக அந்த